மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ராகினியும் அவங்களோட அப்பாவும் சேர்ந்து காவேரி வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க. அது என்ன அப்படின்னா, ராகினி வந்து இந்த மாதிரி வெண்ணிலா வந்து ஊருக்கு அனுப்ப போகிறாங்களா விஜய் அப்படிங்கிற விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. உடனே இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியோட அப்பா வந்து வெண்ணிலாவோட மாமா கிட்ட போய் விஜயை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாத்துறான் வெண்ணிலாவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து மாற்றி மாற்றி தப்பு தப்பாக சொல்லிடுவாங்க. உடனே வெண்ணிலாவோட மாமாவும் பார்த்தீங்க அப்படின்னா மீடியாவை கூப்பிட்டு இந்த மாதிரி விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் விஜய் வந்து என்னோட அக்கா பொண்ணு வெண்ணிலா வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி சொல்லிடுவாங்க. உடனே மீடியா பார்த்தீங்கன்னா விஜய் கிட்டே போயிட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா சார், இந்த பொண்ணை நீங்கள் ஏமாத்த நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கேமராலாம் ஆஃப் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தான், அது எப்போதுமே காவேரி மட்டும்தான் சொல்லிட்டு வேகமாக சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட ஃபேமிலி வந்து டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னதான் விஜய் வந்து காவேரி தான் என் பொண்டாட்டின்னு சொன்னால் கூட சாரதா பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறா அப்படின்னா அவள் இன்னும் விஜயை நினச்சிக்கிட்டு தான் இருக்கா. இந்த அளவுக்கு மீடியா அளவுக்கு பிரச்சனை பண்ணுற அளவுக்கு விஷயம் போயிடுச்சு. இதுக்கப்புறமும் வந்து நீ அந்த வீட்டில் போய் நல்லா வாழ முடியாது, உன்னை நல்லா வாழவும் விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீ அவனை மறந்துடுன்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா சாரதா பழைய மாதிரியே பேச ஆரம்பிச்சிடறாங்க. காவேரிக்கு இருந்த கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுது. என்னதான் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் வெண்ணிலா விஷயத்தை நினச்சி தான் காவேரி ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கப்போ இந்த ராகினி பண்ண பிரச்சனைனால காவேரிக்கும் விஜய்க்கும் வந்து ரொம்பவே ஒரு பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு, விஜய் எப்படி வெண்ணிலாவை அவங்க மாமா கூட நல்லபடியாக அனுப்பி வைக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.